சீக்குவுக்கு அவன் வீட்டின் அருகில் இருக்கும் பூங்காவில் உள்ள அணில்களை பார்க்க பிடிக்கும். அவன் நண்பர்களுடன் விளையாடி சோர்வடைந்த போது புல்தரையில் படுத்துக்கொண்டு அணில்களை பார்ப்பான். அவன் எப்போதும் தன் பாக்கெட்டில் வேர்க்கடலையை வைத்துக்கொண்டு அணில்கள் கீழே வந்து சாப்பிடுவதற்காக கொஞ்சம் தரையில் போட்டு வைப்பான். அணில்களும் அப்படியே சாப்பிட்டன. அதில் ஒரு குண்டான அணில் மட்டும் மற்றவைகளை விட தைரியமாக இருந்ததை கவனித்தான். அந்த அணில் அடிக்கடி அவன் அருகில் வந்து சட்டென்று ஒரு கடலையை வாயில் கவ்விக்கொண்டு மீண்டும் மரத்துக்கு ஓடியது. அது மெதுவாக சீக்குவை அடையாளம் கண்டு கொண்டு ஒவ்வொரு மாலையிலும் அவனை பார்த்தவுடன் சிக்கடிச்சு என்று கீச்சிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அது அவன் உள்ளங்கையில் இருந்தே கடலையை எடுக்க கற்றுக்கொண்டது. சீக்கு அதற்கு சிக்கடிச்சு என்று பெயரிட்டான். சீக்குவுக்கும் சிக்கடிச்சுவுக்கும் இடையே ஒரு நீண்ட நட்பு ஆரம்பமானது. அதன் காதுகள் பூங்காவில் இருந்த மற்ற அணில்களை விட கருமையாக இருந்ததால் சீக்கு சிக்கடிச்சுவை எப்பொழுதும் நன்றாக அடையாளம் தெரிந்து கொண்டான். ஒரு நாள் சீக்கு முற்றத்தை சுத்தம் செய்ய பாவிற்கு உதவிய போது சிக்கடிச்சு மேல் மாடியிலிருந்து அவனை கூப்பிட்டது. ஆச்சரியத்துடனும் சந்தோஷத்துடனும், பாருங்க, சிக்குட்டிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு என்று பாவிடம் சீக்கு சொன்னான். அது தண்ணீர் குழாய் வழியாக ஏறி நம் மாடிக்கு வந்திருக்கும் என்று பா சிரித்துக்கொண்டே சொன்னாள். பா பேசிக்கொண்டிருக்கும் போதே சிக்குட்டிச்சு முற்றத்திற்குள் குதித்து ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு விட்டு வேகமாக பூங்காவிற்குள் ஓடியது. சிக்குட்டிச்சு என்னை சந்திக்க வந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கு என்று பாவிடம் சீக்கு மகிழ்ச்சியுடன் சொன்னான். அது நம் வீட்டில் கூடு கட்டாத வரை சரிதான் என்று பாவும் யோசித்து பதிலளித்தாள். விரைவில் பா சீக்குட்டிச்சு பற்றி மறந்தே போனாள். ஆனால் சீக்கு வருத்தத்துடன் இருந்தான். அவன் சில நாட்களாகவே அதை பூங்காவில் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் சீக்கு கதவை திறந்த போது சலசலவென சத்தம் கேட்டது. அவன் மிகவும் பயந்து கதவை உடனடியாக மூடிவிட்டு பாவை கூப்பிட்டான். அவள், வா, உன் அறையை பார்க்கலாம், ஒரு சிறிய வண்டாக இருக்கும் என்று அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு சொன்னாள். பா அறையின் கதவை திறந்த போது ஜன்னலின் திரைக்கு பின்னே ஒரு அணிலின் நிழலை பார்த்தாள். அந்த அணில் பின்னால் இருந்து என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தது. சீக்கு அதை அடையாளம் கண்டு மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து, ஆஹா, இது என் சீக்குட்டிச்சு என்றான். ஆனால் சிக்குட்டிச்சு மிகவும் பயந்து அறையை விட்டு ஓடியது. பா திரையை தூக்கி, சிக்குட்டிச்சு கதவுக்கு மேலே உள்ள இடத்தில் கூடு கட்டியுள்ளது என்று சீக்குவிடம் சொன்னாள். அவள் சீக்குவை ஒரு நாற்காலியின் மேலேறி அந்த கூட்டை கீழே எடுத்து வர செய்தாள். அணில் அந்த கூட்டை தேங்காய் நார் மற்றும் துணி கயிர்களினால் பெரிய பந்தாக பின்னியிருந்தது.
ஆனால் அது காலியாக இருந்தது. பா அதை கையில் எடுத்துக்கொண்டு சீக்குவுடன் பூங்காவுக்கு சென்றாள். பிறகு அந்த கூட்டை ஒரு மரத்தின் கீழே வைத்தாள். அவர்கள் ஒரு மரத்தின் பின்னே மறைந்து நின்று எப்படி சீக்குட்டிச்சு அந்த கூட்டை வாயில் கவ்விக்கொண்டு மரக்கிளையின் மேல் வைக்கிறது என்று பார்த்தனர். 2 வாரத்துக்கு பிறகு சீக்கு சிக்குட்டிச்சுவை பார்க்க பூங்காவிற்கு சென்றான். இந்த தடவை அது தனியாக இல்லை. அதன் பக்கத்தில் 2 குட்டி அணில்கள் இருந்தன. பா அவனிடம் ஒரு பையில் வேர்க்கடலையை கொடுத்து சொன்னாள், சிக்குட்டிச்சுவின் மூளை ஒரு சிறிய தானியம் அளவு இருந்தாலும் அதன் ஞாபக சக்தி ஒரு யானையின் அளவு இருக்கும்.